சண்டே ஜாம் நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வித்தியாசமாக இருக்குங்க. பிள்ளைகள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க பாருங்கள். எங்கே விளையாட போகிறாங்க, கிரிக்கெட் விளையாட போகிறாங்க, அப்புறம் ஆற்றுல போய் குளிக்க போகிறாங்க, கிணத்தை குளிக்க போகிறாங்க. எல்லாம் பண்ணாலும் சரியாக 5 மணிக்கு வந்து உட்காந்துருந்தாங்க நிகழ்ச்சியை பார்க்க. கண்டுபிடிச்சிங்களா நீங்கள்? எப்பவும் கவனிச்சு பாருங்கள். சரியாக 5 மணினோட பிள்ளைகள் ரொம்ப ஆர்வமாக வந்து உட்காந்துடுறாங்க. சரி, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நிகழ்ச்சி குறித்து பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். பிள்ளைகள் ரெடியாக இருக்கிறாங்க. வழக்கமாக நம்ம என்ன செய்வோம்? நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ண என்ன செய்யணும்? முழங்கால் போட்டு கையை கூப்பி கண்ணை மூடணும். முழங்கால் போட்டு கையை கூப்பி கண்ணை மூடணும். நீங்கள் பேபி கிளாஸ் பிள்ளை மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படி தானே? நீங்கள் சொல்ல பார்த்து முழங்கால் போட்டு கையை கூப்பி கண்ணை மூடணும் அப்படிங்கிற பிள்ளைகள் பார்க்குறது என்ன தானே நம்மளை மாதிரி பேசுகிறாங்கன்னு பார்க்குறாங்க. அவன் தானே காலேஜ் படிக்கிறாங்க. முழங்கால் போட்டு கையை கூப்பி கண்ணை மூடணும். சோஃபாவில் உட்காரக்கூடாது, சேரில் கால் நீட்டிட்டுக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன்ல, ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆண்டவரோடு பேசுகிறோம். ஆண்டவரோடு பேசும்பொழுது அதுக்குரிய மரியாதை எங்கேயுமே, இன்றைக்கி இல்லை, சர்ச்சிலையோ ஸ்கூலில் எங்கேனாலும் ஜெபம் பண்ணும்போது அதுக்கான நம்ம மரியாதை கொடுக்கணும். ஏன்னா ஜெபம் பண்ணும்போது பெரிய ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். கை கூப்புங்க, கண்ணை போடுங்க, முழங்கால் போடுங்க. சரி, ஜெபம் பண்ணுமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமாக எங்களோடு பேசுங்க. எங்களை வழி நடத்துங்க. கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாங்கள் கீழ்ப்படிய எங்கள் உள்ளத்தை திறந்தருளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிள்ளைகள் அழகாக ஜெபம் பண்ணிட்டாங்க. ஜெபம் பண்ணும்போது பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்காங்க. பார்த்தீங்களா? ஆமாம், ஒழுங்காக நேர்மாங்கால் போட்டு கை கூப்பி கண்ண மூடி இருக்காங்க. ஆமாம், ரொம்ப கரெக்டாக இருக்காங்கல்ல. நம்மளும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொன்ன பிள்ளைகள் அழகாக கேர் பண்ணாங்கல்ல. சரி, நம்ம ஜெபம் பண்ணியாச்சு. முதல் நிகழ்ச்சி என்னது? முதல் நிகழ்ச்சி நம்ம உற்சாகத்தோட பாட்டு பாடி ஆரம்பிக்க வேண்டியதான். உற்சாகத்தோட பாட்டு பாடுவீங்களா? அது என்ன உற்சாகம்? பாட்டு பாடுவீங்க, உற்சாகம் வேறையா? டான்ஸ் ஆடுவாங்க. கரெக்டாக சொல்லிங்கண்ணா, நீங்கள் சொன்னீங்க, நான் அதே நினச்சேன். பிள்ளைகள் உற்சாகமாக இருக்காங்க. ஏன்னா டான்ஸ் ஆடுற ஆட்டத்தில் பயங்கர ஹாப்பி ஆகிடுறாங்க. உண்மையில் உற்சாகமாக தான் இருக்குது. இந்த உற்சாகமான பாடல் நிகழ்ச்சி நடத்துக்கு யார் வராங்க தெரியுமா? யார் வராங்க? கரெக்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஓகே சொல்கிறீங்களா? கிறிஸ்டோபர் அண்ணே. நம்ம கிறிஸ்டோபர் அண்ணா அவங்க இல்லையா? செல்வகுமார் அண்ணே அவங்களும் தெரியலையே. இல்லையே. செல்வராஜனே இல்லையே. 3 பேருமே இல்லையா? அப்போ யார் பாட்டு நடத்த வர? பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமா? அங்கே பாருங்க, பிள்ளைகள் சொல்லிட்டாங்க. பாட்டுனோட பிள்ளைகள் மைண்டில் செட் பண்ணிட்டாங்க. ஃப்ராங்க்லின் அண்ணே, வசந்தகுமார் அண்ணே. நீங்கள் யோசிக்கிறீங்க, அவங்க பாருங்க அங்கேருந்து கை கால் ஆட்டுறாங்க. ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறாங்க. ஃப்ராங்க்லின் அண்ணே, செல்வகுமார் அண்ணையும் கரங்க திட்டு கூப்பிடலாமா? ஹாய் குட்டீஸ். அண்ணே. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? அண்ணே நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? குட்டீஸ் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக டிவி முன்னாடி இன்னைக்கு என்ன பாட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்போலே 5 ஃபோன் வந்துட்டு அண்ணனுக்கு. ஆமாம் ஆமாம். அண்ணே சொல்லுங்கண்ணே. மாடி மேலே ஏறணும்னா என்ன பண்ணுவீங்க? அண்ணே, மாடி மேலே ஏறணும் அப்படின்னா நேராக பறந்து போய் அப்படி மாடியில் ஏறிடலாம். பறந்து போய் எப்படின்னே ஏற முடியும்? நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கல, இந்தியாவில் இருக்கீங்க. ஆமாம், அப்படி ஏற முடியும். இந்தியாவில் படி எப்படி ஏற முடியும்? இந்தியாவில் மாடிக்கு எப்படி போகணும்னா படி வழியாக போகணுண்ணே. படி மேலே போகணும், அப்படி தானே? ஆமாம், படி இல்லைன்னா படி இல்லைன்னா எப்படி முடியும்? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு படி ரொம்ப முக்கியமான படி. அப்படியாண்ணே? அது என்ன படி? அதே நிறைய பேர் தெரியாதா? ஏன்னா அந்த படி இல்லை, இது வேற ஒரு படி. ஓ, இது இருந்தால் தான் அடுத்தடுத்த மேலே போக முடியும். ஆமாம், நீங்கள் தராசு படின்னு நினைப்பீங்க, அதுவும் கிடையாது. அப்படியா? ஆமாம். அது என்ன படி குட்டீஸ், உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் இந்த பாட்டை நாங்கள் பாடி முடிச்சோன்னே நீங்கள் சொல்லுவீங்க, அண்ணே நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி. ஓகே, அந்த படி கூட உங்களுக்கு வீட்டில் ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம், அந்த படியை தான் இன்னைக்கு இந்த பாட்டிலேருந்து கற்றுக்க போகிறோம். ஓகே, எல்லாரும் நல்லா காதை திறந்து வச்சு கேளுங்க. ஓகேவா? ஓகே. அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா? படி இல்லாம மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா? கீழ்படிந்தால் மேல் படிக்கு செல்ல முடியுமே. கீழ்படிந்தால் உருப்படியா மாற முடியுமே. கீழ்படிந்தால் மேற்படிக்கு செல்ல முடியுமே. கீழ்படிந்தால் உருப்படியாய் மாற முடியுமே.
கீழ்ப்படிந்து சந்தோஷத்தை கண்டிடுவேனே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே. கீழ்ப்படிந்து சந்தோஷத்தை கண்டிடுவேனே. கீழ்ப்படிவேன் இயேசுவுக்கு, கீழ்ப்படிவேன் பெற்றோருக்கு, கீழ்ப்படிவேன் பெரியோருக்கு. கீழ்ப்படிந்து வெற்றியை நான் பெற்றிடுவேனே. கீழ்ப்படிந்து வெற்றியை நான் பெற்றிடுவேனே. அண்ணே அண்ணே ஒரு வழியா அந்த படி என்னன்னு பிள்ளைங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த படியை கண்டுபிடிச்சீங்கல்ல, பாருங்க எத்தனை பேர் கை தூக்குறாங்க. அண்ணே நான் கண்டுபிடிச்சேன்னு. என்ன படி? கீழ்ப்படி. அப்படிதானே? ஆமாண்ணே ஆமா. நம்ம முக்கியமா நம்ம எதுக்கு கீழ்ப்படியணும்? பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படியணும். நம்ம அம்மா அப்பா கீழ்ப்படியணும். ஏசப்பா சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்படிதானே? கீழ்ப்படியாட்டி நம்ம உருப்படியா வாழ முடியுமா? முடியாது. எஸ், கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம உருப்படியா வாழ முடியும். கீழ்ப்படிஞ்சா முதல்ல கீழ்ப்படியணும். அப்படிதானே? முதல்ல கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாதனால வந்த விளைவை இன்னைக்குள்ளே கதையில அண்ணன் உங்களுக்கு அழகா சொல்லி தருவாங்க. சரியா? அதனால அந்த விளைவுகள்லாம் நமக்கு தேவையில்ல. நம்ம அழகா சூப்பரான குட் கேர்ள்ஸ் அண்ட் குட் பாய்ஸா அழகா கீழ்ப்படிந்து பைபிள் சொல்றதை கீழ்ப்படியணும். அம்மா கீழ்ப்படியணும். பெற்றோருக்கு பெரியோருக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். ஓகேவா? ஓகே ஓகே. ரொம்ப சூப்பரா இந்த பாட்டை அழகா கவனிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ இந்த பாட்டை அழகா 2 லைன்ஸா நம்ம கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ணன் பாடும் போது நம்ம எல்லாரும் கவனிப்போம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஓகேவா? ஓகே. படி இல்லாம மாடி மேல ஏற முடியுமா? படி இல்லாம மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா? அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா? அடுத்து இந்த 2 லைன்ஸ் தான் அப்படியே அகைன் திருப்பி வரும். சரியா? கீழ்ப்படிந்தால் மேல் படிக்கு செல்ல முடியுமே. கீழ்ப்படிஞ்சா மேல் படிக்கு செல்ல முடியுமே. கீழ்ப்படிந்தால் உருப்படியா மாற முடியுமே. கீழ்ப்படிஞ்சா உருப்படியா மாற முடியுமே. ஓகே, அடுத்த லைன்ஸ் நம்ம போலாம். பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே. கீழ்ப்படிந்து சந்தோஷத்தை கண்டிடுவேனே. கீழ்ப்படிஞ்சு சந்தோஷத்தை கண்டிடுவேனே. கீழ்ப்படிவேன் இயேசுவுக்கு. கீழ்ப்படிவேன் இயேசுவுக்கு. கீழ்ப்படிவேன் பெற்றோருக்கு. கீழ்ப்படிவேன் பெற்றோருக்கு. கீழ்ப்படிவேன் பெரியோருக்கு. கீழ்ப்படிவேன் பெரியோருக்கு. கீழ்ப்படிந்து வெற்றியை நான் பெற்றிடுவேனே. கீழ்ப்படிந்து வெற்றியை நான் பெற்றிடுவேனே. வாவ், ரொம்ப அழகா சூப்பரா இங்க கூட சேர்ந்து ஃபாஸ்டா கத்துக்கிட்டீங்க. ஆமா, ஆனா பார்த்தேன் அண்ணே, நான் பார்த்தேன் ஒரு சிலர் நான் மட்டும் தான் பாடினேன். அவங்க ஒரு சிலர் பாடவே இல்லை, அப்படி உம்முன்னு உட்காந்துருக்காங்க. அது ஒண்ணும் இல்லனே. நீங்க ஃபர்ஸ்ட் பாடுவீங்க, அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடுவீங்க. நான் சொன்னதுனால என் பிள்ளைங்க என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. ஓ, அதனாலதான் இந்த டெஸ்ட் வச்சிங்களா? அதனால ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன். சரியா? நம்மளோட வார்த்தைக்கு டெஸ்ட் என்னன்னு எல்லாரும் ஷாக் ஆனீங்க. அப்படிதானே? என்ன இது, அந்த அண்ணன் சொன்னாரு இந்த அண்ணன் பாடுதாருன்னு. இப்போ இந்த பாட்டுல இருந்து உங்களுக்கு வச்ச அது டெஸ்ட். ஆனா அந்த டெஸ்ட்ல இவ்வளவு பேர் பாஸ் ஆவாங்க நானே எதிர்பார்க்கலனே. ஆமா, ஓகேண்ணே, ஆல் பாஸ் ஆயிட்டாங்க. இப்போ பரவாயில்லனே. இப்போ பாடாத ஒரு சிலரும் இனி சேர்ந்து பாடுவாங்க. பாடும்போது அதுக்கான ஆக்ஷனை பார்க்க போறோம். ஆக்ஷனை பார்க்கலாம். அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா? படி இல்லாம மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா? கீழ்ப்படிந்தால் மேல் படிக்கை செல்ல முடியுமே. கீழ்ப்படிந்தால் உருப்படியா மாற முடியுமே. கீழ்ப்படிந்தால் மேல் படிக்கை செல்ல முடியுமே. கீழ்ப்படிந்தால் உருப்படியா மாற முடியுமே. கீழ்ப்படிந்து சந்தோஷத்தை கண்டிடுவேனே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே. கீழ்ப்படிந்து சந்தோஷத்தை கண்டிடுவேனே. கீழ்ப்படிவேன் இயேசுவுக்கு.
எல்லாரும் ரொம்ப சூப்பரா அழகா பாடிட்டு ரெடியா இருக்காங்க ஆக்ஷனுக்கு. ஆமா, ரொம்ப சூப்பரா அழகா பாடினாங்க குட்டீஸ்லாம். ஆக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஆமா, இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறோம். எல்லாரும் அப்படியே அழகா எழுப்பிக்கோங்க பாப்போம். சூப்பர், எல்லாரும் அழகா எழுப்பிட்டீங்க. சத்தமா பாடணும். ஓகே, அடி இல்லாம ஒரு படியா மாற முடியுமா? படி இல்லாம மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம ஒரு படியா மாற முடியுமா? கீழ்ப்படிந்தால் மேல் படிக்கை செல்ல முடியுமே. கீழ்ப்படிந்தால் ஒரு படியா மாற முடியுமே. கீழ்ப்படிந்தால் மேல் படிக்கை செல்ல முடியுமே. கீழ்ப்படிந்தால் ஒரு படியா மாற முடியுமே. கீழ்ப்படிந்து சந்தோஷத்தை கண்டிடுவேனே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே. கீழ்ப்படிந்து சந்தோஷத்தை கண்டிடுவேனே. கீழ்ப்படிவேன் இயேசுவுக்கு, கீழ்ப்படிவேன் பெற்றோருக்கு, கீழ்ப்படிவேன் பெரியோருக்கு. கீழ்ப்படிந்து வெற்றியை நான் பெற்றிடுவேனே. கீழ்ப்படிந்து வெற்றியை நான் பெற்றிடுவேனே. அண்ணே அண்ணே ரொம்ப சூப்பரா கீழ்ப்படியும் செஞ்சாங்க, கீழ்ப்படிக்கு சூப்பரா ஆக்ஷனும் பண்ணிட்டாங்க. ஆமாண்ணே, உண்மையிலே நம்ம பிள்ளைங்க ரொம்ப உண்மையிலே கீழ்ப்படிவாங்க. நம்ம சொல்ல பேச்ச அப்படியே கேட்பாங்க. சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. வீக்லி குயிஸ் தான் வச்சு அவங்களுக்கு டெஸ்ட் வைப்போம். ஆனா நமக்கு இன்னைக்கு பாட்டிலே டெஸ்ட் வச்சு அவங்கள பாஸ் பண்ண வச்சாச்சு. ஆமா, எல்லாருமே சூப்பரா கீழ்ப்படிஞ்சாங்க. அதே மாதிரி சூப்பரா அழகா பாடினீங்க. அதே மாதிரி நீங்க உங்க பெற்றோர்களுக்கும் நம்ம பைபிள் சொல்ற வசனத்துக்கும் ஏசப்பாக்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு அழகான இந்த சாங்கை சூப்பரா நீங்க கத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி இன்னொரு சாங்கோட இன்னொரு வீக்ல வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். நம்ம நினைச்சபடியே பாட்டு செக்ஷன் சூப்பரா முடிஞ்சிட்டு. ஆமா, பிள்ளைங்க என்ன உற்சாகமா ஆடினாங்க டான்ஸ். நான் அப்படியே சைடில் பார்த்தேன், நீங்கள் இவர் இப்படி ஆடிட்டு இருந்தீங்களே. எனக்கு அந்த அங்கே பாட்டு பாடுறது எனக்கு ஆக்ஷன் உங்களுக்கு வந்துட்டதா பிள்ளைங்களா? உங்களே மாதிரி இந்த ஆடனுக்கு டான்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டது. எங்களை எல்லாருக்கும் இல்லை, பெரிய ஆட்கள் எல்லாருக்குமே ஆக்ஷன் போடணும் ஆசையாக இருக்குது. அவ்வளோ அழகாக நீங்கள் ஆக்ஷன் போடுறீங்க. அருமையான பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள். ஆமாம், இவங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு பாட்டு படிக்கிறாங்களே, எப்படி ஞாபகம் வச்சுருப்பாங்க? அது சின்ன பிள்ளைங்க மனசு மைண்டு எவ்வளோ கிளியராக இருக்கும். நீங்கள் போன மாதத்துக்குள்ளே பாட்டை கேட்டாலும் சொல்லிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் எங்கள் பிள்ளை அப்படி கிடையாது. பாருங்கள், நோட்டை வச்சு எழுதிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாட்டையும் வசனமும் பாட்டும் மறந்து போயிருக்கூடாதுன்னு சொல்லி நோட்டு போட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க. அதான் இப்போ உள்ள பிள்ளைங்க. ஓ, இப்போ உள்ள பிள்ளை அப்படி தான் இருப்பாங்க. வெரி குட். இப்போ அடுத்தபடியாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போக போகிறோம். பாட்டுக்கு பிறகு என்ன நிகழ்ச்சி? பாட்டுக்கு அப்புறம் நம்ம மனப்பாட வசனம் தான் படிப்போம். மனப்பாட வசனமா? மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்க யார் வராங்க தெரியுமா? யார் வரா? யார் வராங்கங்கிறத நீங்களே பாருங்க. அங்கே பாருங்க. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு வசனம் சொல்லி கொடுக்க யார் வந்திருக்கா பார்த்தீங்களா? நம்ம ரோசி வந்திருக்கா. ஏய் ரோசி, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கியா? ரைட்டு. இன்னைக்கு நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்துடலாமா? அதாவது நானே சொல்லி கொடுத்துறவா இல்லை நீ சொல்லி கொடுக்குறியா? சரி ரோசி, நானே சொல்லி கொடுத்துறேன். ஓகே, சொல்லி கொடுக்கலாம். பிள்ளைங்களா வசனம் படிக்கலாமா? ரோசி, நீ சொல்றது அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுக்கலான்னு சொல்லு. ஓகே, சொல்லி கொடுப்பவா? உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:6. ரைட் ரைட் ரைட். நீங்களா சொல்லலாமா பிள்ளைகளா? இன்னைக்கு ரோசியோட நீங்களும் சேர்ந்து சொல்றீங்களா? உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:6. சூப்பர் பிள்ளைகளா, நீங்களும் ரோசியும் சூப்பரா வசனம் சொல்லிட்டீங்க. கரெக்ட் 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 கரெக்ட். தேங்க்யூ தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ அண்ணே. அண்ணே பிள்ளைகளுக்கு பை சொல்லிட்டு போயிருவோமா? அப்போ ரோசி பிள்ளைகளுக்கு பை சொல்லிடலாமா? பாய் தம்பி. சூப்பராக எல்லா செக்ஷன் போயிட்டு இருக்குது. இப்போ அடுத்தால நமக்கு பைபிள் கதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு யார் வராங்க தெரியுமா? நம்ம கிறிஸ்டோபர் அண்ணன் தானே. நம்ம கிறிஸ்டோபர். நீங்கள் எல்லாம் கரெக்டாக புள்ளி வாரம் எழுதி வச்சிருக்கீங்களே, ரெக்கார்டும் மறந்து போயிருது. ஆமாம், உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நீங்கள் டக்கு டக்குன்னு ஞாபகப்படுத்துறீங்க, மறந்து போயிட்டு பார்த்தீங்களா? சரி, நம்ம கிறிஸ்டோபர் அண்ணா கை தட்டி உற்சாகப்படுத்திடலாமா? ஹலோ குட்டி பிள்ளைகளா, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ நம்ம பைபிள் கதை பார்க்க போகிறோம். சரியா? பைபிள்லேருந்து ஒரு கேரக்டரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் நல்லா கை கட்டி நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கோங்க. அண்ணன் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. திடீர்னு இந்த கதையிலேருந்து கூட உங்களுக்கு ஒரு வேளை கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ஓகேவா? இப்போ நம்ம எதை பார்த்துட்டு வரோம்? இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்களுடைய ஊர்லேருந்து பரப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தானே? அப்படி அவங்க எல்லாருமா வந்து யோர்தான் பக்கத்தில் ஒரு வனாந்தரத்தில் ஒன்றா கூடியிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் மோவாப்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பாலாக்னு ஒரு ராஜா இருக்காங்க. சரியா? அந்த ராஜா இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் ஒன்றா வந்து இந்த யோர்தானில் நிறையா கூட்டமாக இருக்கிறத பார்த்து அவங்களாம் நம்ம தேசத்துக்கு படையெடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி பயந்து போய் என்ன செய்யன்னு தெரியாமல் அப்படி ரொம்ப கலக்கமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அந்த காலத்தில் இந்த ராஜாலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். சிலர் என்ன செய்வோம், யாராவது ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுவோம், இல்லைனா அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஜோம் பண்ணுவோம். அப்படி செய்வோம்ல. அதே மாதிரி அப்போ வந்து அவங்க இதை மாதிரி தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறது, இல்லைனா அவங்கள வர சொல்லி அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்குறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்வாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது அங்கே வந்து பிழையாம்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்லுவாங்க. அதனால் இந்த ராஜா பாலாக் ராஜா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிழையாம போய் கூட்டு வர்றதுக்காக ஒரு கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட நிறையா வெகுமதிகள்லாம் கொடுத்து அனுப்பி விட்றாங்க அங்கே போய் கூப்பிட்டு வர்றதுக்காக. அப்போ இந்த மக்கள்லாம் அங்கே போகிறாங்க. போய் அந்த பிழையாமண்ணனை பார்த்துட்டு இதே மாதிரி சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து எங்கள் ராஜா வந்து உங்களை கூட்டுற சொன்னாங்க. இப்படி எங்களுக்கு வந்து அங்கே ஒரு நிறைய கூட்ட மக்கள் வந்திருக்கிறாங்க. அதனால் எங்கள் ராஜா உங்களை உடனே கூட்டு வந்து அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனையை சொல்கிறதுக்காக உங்களை கூட்டுற சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க நீங்கள் இன்றைக்கி ராத்திரி இங்கே தங்கியிருங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நான் உங்களுக்கு காலையில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நைட் தங்க வச்சுருக்காங்க. இவங்க நைட்டில் ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆண்டவர் வந்து இவங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல. அப்போ இவங்க மறுநாள் காலையில் முழித்து அவங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தத்தோடு போய் அவங்க ராஜாட்ட அந்த விஷயத்த சொன்னோடனே ராஜா வந்து உடலை திரும்பவும் இன்னும் கொஞ்சம் நல்ல, இப்போ நம்ம என்ன செய்வோம், நமக்கு ஒரு காரியம் ஒரு அண்ணன்ட்ட சொல்கிறோம், சப்போஸ் நமக்கு வேண்டியவங்ககிட்ட ஏதாவது ஒரு பெரியவங்ககிட்ட சொல்கிறோம், அவங்க நம்மளுக்கு அதை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு யாரை தெரியும், யாரை வச்சு சொன்னால் அவங்க கேட்பாங்க, இப்படிலாம் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோம்ல. அதே மாதிரி அந்த ராஜாவும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஆட்களெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இன்னும் நிறைய வெகுமதிகளை கொடுத்து திரும்பியும் அனுப்பி விட்றாங்க. அப்படி இவங்க அங்கே போய் திரும்ப அவங்கள கூப்பிடல. மீண்டும் அந்த அண்ணன் வந்து அதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட் நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள், நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி இவங்க ப்ரேயர் பண்ணும்போது
ஆண்டவர் வந்து நீ ஒருவேளை அவங்க உன்னைய கூப்பிட்டா சரி நீ போ அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணனோட நிர்பந்தத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்றாரு. சரி அப்படின்ட்டு இவங்க மறுநாள் காலையில் அவங்க கூட கிளம்பி தன்னுடைய அவங்க எப்பவும் போகிறது வந்து எதில் போவாங்க தெரியுமா? கழுதையில் தான் போவாங்களாம். அந்த கழுதையை அவங்க ரெடி பண்ணிவிட்டு கழுதையில் போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது இந்த அண்ணன் வந்து ஆனால் உண்மையிலே ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் ஆண்டவர் இவங்களுடைய நிர்பந்தத்தின் மூலமாக சரி போன்னு சொன்னனால இவங்கள போக வேண்டாங்கிறதுக்காக அவங்க ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாங்க, தேவதூதன்ட்ட ஒரு பட்டயத்தை கொடுத்து அந்த கழுதையை வந்து அந்த தேவதூதன் வழிமறித்து நிற்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் அப்படி நிற்கும்போது இந்த கழுதை வந்து தன்னுடைய போகிற பாதையை விட்டு வயலுக்குள்ளே விலகி போயிடுது. அதுக்கு பிறகு இவங்க கழுதையை அடித்து திரும்ப நேராக கொண்டு வந்து திரும்பியும் அவங்க வழியில் போயிட்டே இருக்காங்க. அப்போ இந்த கழுதை 2 சைடும் செவுருள்ள ஒரு தெருக்குள்ளே போய் அப்படியே அந்த செவுத்தோடு உரசிட்டே இந்த பிள்ளையா மன்னன் காலை வந்து செவுத்தோடு தேய்ச்சிட்டே போகுது. திரும்பியும் அவங்க கழுதையை அடித்து திரும்ப இது பண்ணுறாங்க. அப்போ ஒரு ரொம்ப குறுகிய பாதையில் வேறு வழியே இல்லாத இடத்துல வந்து இந்த தேவதூதன் பட்டயத்தோடு நிற்கும்போது அந்த கழுதை அப்படியே படுத்துக்கிட்டான். அதுக்கு பிறகு தான் இந்த அண்ணன் ஏன் இப்படி செய்துன்னு நினச்சி கழுதையை அடித்து இது பண்ணும்போது தேவதூதன் அவங்களுக்கு வந்து தரிசனமாகி சொல்லியிருக்கிறாங்க, இதே மாதிரி அந்த கழுதையை நீ ஏன் இப்படி அடித்த, அந்த கழுதை ஒருவேளை இதை மாதிரி தப்பிச்சு போகல அப்படின்னா நான் என் பட்டயத்தால் உன்னைய கூட வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய அழைப்பு என்ன ஆண்டவர் சொல்கிறாரோ அதை மட்டுமே கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்தோம் அப்படின்னா கடவுள் நம்மளை வந்து கடவுள் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் கைவிடவே மாட்டார். அவர் நம்மளை உயர்த்தி வைக்கிறதுக்காக மட்டுமே ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கார். அதனால் நீனும் நானும் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே நடக்கணும். சரியா குட்டி தங்கச்சி, குட்டி தம்பி, எல்லாரும் இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் டெய்லி பைபிள் வாசித்து ஜோம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுபடி கேட்டு நடக்கணும். ஓகேவா? இன்னொரு கதையில் இன்னொரு வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய். கிறிஸ்டோபர் அண்ணே எவ்வளோ சூப்பராக கற்றுனாங்க பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைங்களுக்கு ஏத்தாப்புல எப்படி புரியுற மாதிரி சொல்லிட்டாங்க. சின்ன பிள்ளைக்கு ஏற்ற சொன்னாங்களா? ஒன்று தெரியுமா, கிட்ட வாங்க ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த கிறிஸ்டோபர் அண்ணனும் முதல்ல வரும்பொழுது உங்களை மாதிரி தான். நீங்கள் இப்போ நடுங்கிட்டே நிற்கிறீங்களா? பிள்ளைகளை ஏற்றிக்கிறாங்க. அவங்கள பார்த்து என்ன இந்த அண்ணன் பயப்படாத பேசிருக்க பாருங்க பிள்ளைகளெல்லாம். கிறிஸ்டோபர்னு முதல்ல இப்படி தான் பயந்தாங்க, பிறகு தான் ஃப்ரீயாக பேச ஆரம்பித்தாங்க. கிறிஸ்டோபர்கிட்ட கேட்டு பாருங்க. சரி, இப்போ பைபிள் கதை கேட்டாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தால என்ன? அடுத்தால என்ன? பொதுக்கதை. பொதுக்கதை கேட்க போகிறோம். இன்னைக்கு பொதுக்கதை சொல்கிறதுக்கு யார் வராங்க தெரியுமா? ஆனால் எனக்கு ஒரு ஆசைண்ணே. உங்களுக்கு என்ன ஆசை? உங்களுக்கு என்ன தம்பி வர ஆசை? இல்லை, உங்கள் கதை கேட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் ஒரு கதை பிள்ளைங்களுக்கு சொல்லலாங்களா? நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா? இல்லை, உண்மை பிள்ளைங்க அதை எதிர்பார்க்காங்க. அதான். ஓ, பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு என் கதை கேட்கணும் ஆசை இருக்கா? சரி, உங்கள் ஆசைக்காகவும் பிள்ளைகள் ஆசைக்காகவும் இன்னைக்கு நானே கேட்க சொல்லிட்டுமா? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை உங்களுக்கு சொல்லட்டுமா? சரி, ஒரு ஊரில் கதையை ஆரம்பிச்சுட்டேன். சொல்லட்டுமா கதையை? ஒரு ஊரில் ஒரு பெரிய விவசாயி இருந்தார். அந்த விவசாயி என்ன தெரியுமா, அவருக்கு நிறைய பண்ணைகள்லாம் இருந்தது. ஆடு, மாடு, கோழி எல்லாமே வளர்த்து வந்தார். ரொம்ப வசதியானவர். அவ்வளோ பண்ணையும் அந்த ஊரில், நம்ம ஊரில் மாதிரி ஸ்கூட்டர்லாம் தோட்டத்தில் போக முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, குதிரை வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குதிரை வண்டியில் அப்படியே ட்ராவல் பண்ணுவார். குதிரையில் ஓட்டிகிட்டே போவார். இல்லை, குதிரை வண்டினா அது எங்கேனாலும் போகும், மேடு பள்ளம் எங்கேனாலும் துளித்து ஓடும் பார்த்தீங்களா, அந்த குதிரை வண்டி ஓட்டிருந்தார். இந்த முதலாளி இருக்கார்ல, அந்த குதிரைக்கு 2 வார்த்தை சொல்லி கொடுத்தாரு. என்ன வார்த்தை தெரியுமா? ஒன்று பிரைஸ் தி லார்ட், இன்னொன்று அல்லேலூயா. சொல்லுங்க. ஒன்று பிரைஸ் தி லார்ட், இன்னொன்று அல்லேலூயா. கரெக்ட். ஒன்று பிரைஸ் தி லார்ட், இன்னொன்று அல்லேலூயா. அதாவது அல்லேலூயா சொன்னால் இந்த குதிரை எப்படி போகும்? எப்படி போகும்? இப்படி போகுமா? பிரைஸ் தி லார்ட் சொன்னோன்னே அப்படியே அந்த குதிரை போயிட்டே இருக்கும். இல்லை, அல்லேலூயா சொன்னா தானே போகும்னு சொன்னேன். அல்லேலூயா சொன்னால் குதிரை அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நான் அல்லேலூயா சொல்கிறேன், வண்டி ஓட்டுமா? அல்லேலூயா இப்படி தான். பிரைஸ் தி லார்ட் அப்படி சொன்னால் குதிரை அப்படி நின்றோம். புரியுதா? 2 வார்த்தை தெரியும். ஒன்று அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் இது குதிரை உட்காந்து அப்படி குதிரை வண்டி போயிட்டே இருந்து அல்லேலூயா 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 சொல்லிட்டு இருந்தாரு. குதிரை வேகமாக போறாரு. அல்லேலூயா அல்லேலூயா வேகமாக சொல்ல குதிரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். திடீர்னு எடுத்து போனார். ஒரு ஓடை அப்படியே ஜம்ப் பண்ணாங்க. பெரிய பள்ளம். ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த பக்கம் எப்படி நின்றுனாரு.
ஜம்ப் பண்ணதுல இவருக்கு அந்த வேர்டு மறந்து போச்சு. இந்த குதிரை என்ன சொன்னா போகும், என்ன சொன்னா நிற்கும், அப்படி மறந்துட்டாரு. உடனே என்னது அல்லையா, அல்லையா சொன்னா போகுமா, பிரைஸ் சொன்னா போகுமா, டவுட்டு. அல்லையா அல்லையா அல்லையாங்காரு. குதிரை வேகமாக போ, ரைட் ரைட். நிற்கிறதுக்கு என்ன சொல்லணும், ஐயோ நிற்கிறதுக்கு ஒரு வார்த்தை உண்டே, என்ன வார்த்தை வரமாட்டேங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டாரு. நிற்கிறதுக்கு என்ன வார்த்தை, ஸ்டாப். அந்த குதிரைக்கு என்ன வச்சு கொடுத்துருக்காங்க, அல்லேலூயா. அல்லையா சொன்னா போகுமா, நிற்குமா, அல்லையா சொன்னா போகும், பிரைஸ் சொன்னா நிற்கும். உடனே அல்லையா அல்லையா அல்லைங்கிறா. குதிரை வேகமாக போயிட்டு இருக்கு. போயிட்டு இருந்தா ஒரு பெரிய பள்ளம். இன்னும் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா குதிரை டக்குன்னு குதிச்சிடும். இவர் குதிரை நிப்பாட்டணும். நிப்பாட்டுறதுக்கு அந்த வார்த்தை மறந்து போச்சு. ஐயோ குதிரை இனிமேல் போட கீழே விழுந்துடும் கேட்டு அந்த வார்த்தையை யோசிச்சே இருக்காரு. அந்த வார்த்தை என்ன தெரியல, திடீர்னு டக்குன்னு வந்துட்டு உடனே பிரைஸ் தி லார்ட் அப்படின்னாரு. உடனே அந்த குதிரை அப்படியே இருந்துச்சு, வண்டி இருந்துச்சு, அப்படியே நிப்பாட்டாங்க. இவர் நல்ல சந்தோஷம், நல்ல சந்தோஷம். பிரைஸ் ஆச்சுன்னு நினச்சலாம். இவர் என்ன நினச்சாரு, உண்மையிலேயே மனசுக்குள்ள வந்து அல்லேலூயா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா சொன்னா குதிரை என்ன செய்யும், ரன்னிங் ஆயிரும், போயிரும்ல. அந்த பள்ளத்தில் இவர் அவரை மெய் மறந்து அல்லேலூயா சொன்னாரா, குதிரை படக்குன்னு பாஞ்சு கீழே விழுந்துட்டாங்க. 2 பேர் கதையும் முடிஞ்சு போச்சு. நீ கவனிச்சு பார்த்தீங்களா, நம்ம எந்த இடங்களில் எந்த வார்த்தையை பயன்படுத்துங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த வார்த்தை, இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன். சும்மா ஆண்டவரை பற்றி ரொம்ப சாதாரணமாக பேசிடக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் சும்மா இஷ்டத்தை பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி வசனங்களையும் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பைபிள் வசனம் இருக்குது, பன்றிகள் முன்பு முத்துக்களை போடக்கூடாதாம். பன்னிக்கு முத்தோட வேல்யூ தெரியுமா, சும்மா தள்ளி தான் போடும். அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எந்த வார்த்தை வச்சுருக்கோமோ அந்த வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்கணும், சரியான இடத்தை பயன்படுத்தணும். இன்னொன்று தெரியுமா, அளவுக்கு அதிகமாக தேவையான வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்படி பேசணும்னா பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும். கதை எப்படி இருக்குது, சூப்பராக சொல்லிட்டீங்க. சின்ன பிள்ளைங்க பாருங்க என்ன உற்சாகம் உட்காந்து கேட்டுட்டு இப்போ உட்காந்துருக்காங்க. பிள்ளைகளுக்கு பிடிச்சி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை நீங்கள் தான் கேட்டேன். உங்களுக்காக சொன்னேன், பிள்ளைகளுக்கு சொன்னேன். பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே 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 ஓகே. இன்றைக்கி நம்ம வசனம் படித்தாச்சு, பாட்டு படித்தாச்சு, பைபிள் கதை கேட்டாச்சு, பொது கதை கேட்டாச்சு. அடுத்தால என்ன, அடுத்தால என்ன, நம்ம முடிச்சிட வேண்டியதுதான். போன வாரம் நீங்கள் ஞாபகப்படுத்தி இப்போ நான் என்னைய மறந்துட்டீங்கல்ல, கேள்வி நேரம். ஐயோ மறந்தே போச்சேன். அடுத்தால கேள்வி நேரம். கேள்வி நேரத்துக்கு பிள்ளைகள் ரெடியாக இருக்கீங்க, நீங்கள் போனீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் நீங்கள் சொன்னீங்க எல்லாம் மொபைல் வச்சுட்டு உட்காந்துங்க, என்ன ஞாபகப்படுத்துறீங்க, மறந்தே போச்சு. நீங்கள் சொன்னவரை நான் அது மறுபடியும் மொபைல் தூக்கி லைனாக தந்துட்டாங்க. பார்த்தீங்களா, டக்குன்னு ஆன்சர் பண்ணி அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கான கேள்வி என்ன தெரியுமா, நான் ஒரு கதை சொன்னேன்ல, அந்த கதையில் என்ன மிருகம் வந்துச்சு, குதிரை வந்துச்சு. குதிரை வந்துச்சுல்ல, அதே மாதிரி பைபிள் கதையில் ஒரு மிருகம் வந்துச்சு. சொல்லிடக்கூடாது நீங்கள் குதிரை வந்துட்டு. பிள்ளைக்கு என்னோட உற்சாகமாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், டைப்பிடிக்க ஆரம்பிச்சாங்கல்ல. அந்த பிழையாம் பயணப்பட்ட அந்த மிருகம் எது, யானையா, ஒட்டகமா, குதிரையா, கழுதையா, என்ன மிருகம், அதை அவங்க டைப் அடிக்கணும். அண்ணா அடிச்சுட்டு அனுப்பிட்டாங்க, அதுக்குள்ள மெசேஜே வந்துட்டு. மெசேஜ் வந்துட்டா, ஆட பாவமே, என்ன ஸ்பீடாக இருக்காங்க பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள். பிள்ளைகள் அனுப்பிட்டீங்களா, பிள்ளையாம் பயணப்பட்ட அந்த மிருகம் என்ன அனுப்பிட்டீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஒரு புதுசாக யாரும் இருந்தீங்கன்னா கீழே ஒரு நம்பர் தேடி பாருங்கள், அந்த நம்பருக்கு உடனடியாக எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். நீங்கள் பதில் சரியான பதில் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பரிசுகளை காத்திருக்குது. ஆனால் எனக்கு டவுட்டு, ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 4 பேர் இருக்காங்க, ஆனால் அப்பாட்ட மட்டும் தான் மொபைல் இருக்குது, அவங்க எப்படி பதில் எழுதுவாங்க? அவங்க தனித்தனியாக பேரை பதிஞ்சு அனுப்பி விட்ருவாங்க. அவ்வளோதான், கரெக்டாக சொன்னீங்க. அவங்க உங்கள் பேரை பதிஞ்சு அவங்க உங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சி அப்பா நம்பர்லேருந்தே நீங்கள் அனுப்பிவிடலாம். கேள்வி அனுப்புங்க, உடனடியாக உங்களுடைய பெயர் இங்கே பதிவு செய்யப்படும். ஓகே, சூப்பராக அனுப்பிட்டீங்க, கெட்டிக்கார பிள்ளைகள். நீங்கள் ரொம்ப அருமையான பிள்ளைகள். இன்றைக்கி நம்ம வசனம், பாட்டு, பைபிள் கதை, பொது கதை எல்லாம் பார்த்துட்டோம். அப்போ நிகழ்ச்சி என்ன செய்ய போகிறோம், நிறைவு செய்ய போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல, ஆமாம், பிள்ளைங்களோட ஜாலியாக இருந்தோம். பிள்ளைகள் நல்லா ஜாலியாக நம்மளா இருக்கு, இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டாங்க, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரு வழி இல்லையே, முடிச்சு தான் ஆகணும். அதனால் நம்ம நிகழ்ச்சியை ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா, ஜெபம் பண்ணிடலாம். கை கூப்பி கண்ணு முடியலாமா, பிள்ளைய கை கூப்பி கண்ணு முடிங்கம்மா, என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா?
அன்புள்ள ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. இந்த நாளின் நாங்கள் கேட்ட செய்திகளை வாழ்க்கையில் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சூப்பரா ஜெபம் பண்ணிட்டீங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறப்பான சண்டே ஜாம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன், உங்கள் கங்குலி. பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.